உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க இது? இது இட்லி, இது சாம்பார், இது சட்னி. பிரேக்ஃபாஸ்ட். என்ன பண்ண போறீங்க? உனக்கு ஊட்டி விட போறேன். ஐயோ இல்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன். கொடுங்க. கையில எல்லாம் அடிபட்டிருக்கு, எப்படி சாப்பிடுவேன் நீ? ஆகாட்டு. ஐயோ வேண்டாம், எனக்கு யார் ஊட்டி விட்டாலும் பிடிக்காது. நான் யாரும் இல்ல, உன் புருஷன், உன் ஹஸ்பண்ட். புரியுதா? இப்ப எனக்கு பட்டிருந்தா நீ பண்ண மாட்டியா? சும்மா ஓவரா கூச்சப்படக்கூடாது. ஆகாட்டு. இல்லங்க, நான் அம்மா கிட்ட சாப்பிட்டுக்கிறேன். அம்மா ஊட்டி விடுவாங்க. அம்மாவா? அந்த பால் புட்டியில பால் கொண்டு வர சொல்லவா? அம்மா கிட்ட தான் சாப்பிடுவேன். ஆகாட்டா சும்மா. அவ்வளவுதான். நல்லா இருக்கா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்ல இருக்கணும்னு என் தலை எழுத்து. இந்த ஜனனிய பார்க்க பார்க்க அப்படியே கொன்னணும்னு தோணுது. ஷபா, ஜனனி, சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன், வா குளிக்கலாம். என்னது? என்ன சொல்லிட்டேன் இப்ப ஆங்கற? என்ன ஆச்சு உனக்கு? சுடு தண்ணி குளிக்க ரெடியா வச்சிருக்கேன், குளின்னு சொன்னேன். எங்க கையில கட்ட இருக்குங்க, நான் எப்படி குளிக்கிறது? நான் எதுக்கு இருக்கேன் ஜனனி? என்னது? இத பாருங்க, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, சொல்லிட்டேன். இது என்னடா வம்பா போச்சு? ஜனனி, காலையில உனக்கு பிரஷ் பண்ணி விட்டேன், சாப்பாடெல்லாம் ஆவு ஊட்டி விட்டேன், இப்போ உனக்கு தலைவாரி விட்டேன், இப்ப குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேங்கிறேன். இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கூலாரு. இத பாருங்க, இப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும், சொல்லிட்டேன். கோவம் வருமா? கோச்சுக்க. காலையில எங்க அக்கா பொண்ணு குளிப்பாட்டி விட்டேன், அவ கோச்சுக்கவே இல்ல. மாமா மாமான்னு ஜாலியா இருக்கா, நீ என்ன இவ்வளவு கோச்சுக்கிற? குளிச்சிட்டு கோச்சுக்க, சுத்தமா அழகா கோச்சுக்கலாம்ல. இது பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல, சொல்லிட்டேன். அதான் நானும் சொல்றேன், குளிக்காம இருந்தா தான் நல்லா இல்ல. சரி ஒரு நிமிஷம், உனக்கு ஒரு மாதிரி இருந்தா நான் என் கண்ணை கட்டிட்டு உன்னை குளிப்பாட்டி விடுறேன், சரியா? ஐயோ, இதுக்கு மேல என்னால கேட்க முடியல, நான் போறேன். ஜனனி இரு. என்னம்மா? அம்மா, சரியான டயத்துக்கு தான் வந்தம்மா. புருஷன் பேச்சதான் பொண்டாட்டி கேட்க மாட்டேறா, ஒரு மாமியார் பேச்சாவது மருமக கேட்பால, நீ சொல்ல. என்னம்மா சிவா சொல்றது கேளு. ஆமா, இப்பதான் கரெக்டா சொல்லிருக்கமா. லவ் யூ மா. மா, அவர் என்ன சொல்றாருன்னு தெரியாம நீங்க வேற போங்கம்மா. நான் போறேன். ஜனனி இரு. எங்க போற நீ? டேய் என்னடா? சரி, அதான் சொல்லிட்டீங்களா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எத்தனை தடவை என்னோட சுயநலத்துக்காக அவரோட உணர்வுகளோட விளையாடுறது ரொம்ப பெரிய பாவம் ஜெயா. ஏற்கனவே நான் குற்ற உணர்ச்சியில இருக்கேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தா அது சரியாவே இருக்காது. உன் நிலைமை எனக்கு புரியுது துளசி. நாளைக்கே நீ அங்கிருந்து கிளம்பிடு, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சரி, நான் உடனே கிளம்பிடுறேன். கிளம்பும்போது உனக்கு கால் பண்றேன். ஓகேடி, அப்ப நான் உன்னை மும்பைல பாக்குறேன். குட் நைட். சரி ஜெயா, தேங்க்யூ so much. ஓகே, வச்சிடுறேன். ஆட்டோ. என்னம்மா? அக்கா நீங்களா? ஆமாமா, எங்க போனோம்? எமர்ஜென்சியா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும், போலாமா? ஏறுமா. சரிக்கா. ஜனனி, அம்மா சொன்னா கேட்கணும். இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கும். அக்கா, பஸ் ஸ்டாண்டுக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் தாமா, போயிடலாமா?
இப்ப குப்பையை எரிச்சவரு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டு இருந்தாரு சரி, ஆனா அன்னைக்கு குடிசையிலையும் இதே பெட்ரோல் வாசம் தானே வந்துச்சு. பெட்ரோல் வாசம் அங்க எப்படி வந்துச்சு? என்னவா இருக்கும்? அங்க போய் பார்த்தா என்னோட சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கும் நம்புறேன். இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தேகத்தோட என்னால இங்கிருந்து போக முடியாது. அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போறதுதான் சரியா இருக்கும். இங்கதான்க்கா இருந்தாங்க. அவங்கதான்க்கா. பாட்டி வாமா கண்ணு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. தம்பி எப்படி இருக்கு தாயி? அவரு நல்லா இருக்காரு பாட்டி. ஏமா, தீ பிடிச்ச அன்னைக்கு குடிசை பக்கம் யாராவது வந்ததை பாத்தியா? இல்ல தாத்தா, நான் கொஞ்ச நேரம் வெளியில நடந்துட்டு வரலான்னு போயிருந்தேன். அவரு மட்டும் தான் உள்ள இருந்தாரு. நான் வந்து பாக்குறப்போ தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்தது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தாயி. நடந்த விஷயம் யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க நீங்க? நாங்க வெடிஞ்சு வந்து பார்த்தப்போ அந்த இடமெல்லாம் பெட்ரோல் வாசம் அடிச்சிச்சுமா. என் உடம்பே நடுங்கி போச்சு. யாருக்கிட்ட சொல்றதுனே தெரியல. பெட்ரோல் வாசமா? ஆமா தாயி, நீங்க சொல்றது உண்மைதான். குடிசை தீ பிடிச்சி எரிஞ்ச அன்னைக்கு எனக்கும் பெட்ரோல் வாசனை அடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா அவரை காப்பாத்துற அவசரத்துல அத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்ப திடீர்னு அப்படி ஒரு விஷயத்த பார்த்தப்போதான் எனக்கு பெட்ரோல் வாசனை அடிச்ச விஷயமே ஞாபகத்துக்கு வந்தது. தாயி, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. எனக்கு புரியுதுங்கய்யா. எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா? என்னன்னு சொல்லுமா. இந்த விஷயத்த நீங்க தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன் தாயி? இத பண்ணவங்க கண்டிப்பா யாருக்கும் சந்தேகம் வரலன்னு ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. நாம சந்தேகப்படுறோம் தெரிஞ்சா அவங்க உஷாராயிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன். நீ சொல்றது வாஸ்தவம் தான். நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன முழுசா நம்பலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. சரி தாயி, இந்த காலத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியல. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. வா, வயல்ல வேலை இருக்கு, அதை போய் பாப்போம். சரி, பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. சரி. நீ பேசினதெல்லாம் கவனிச்சமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பத்திரமா இருமா. அன்னைக்கு உங்க வீட்ல நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. இப்ப இங்க நடந்ததை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பயமா இருக்குமா. பாத்துக்கலாம்க்கா. இதெல்லாம் பார்த்து பயந்து ஓட முடியாதுல்ல. பாத்துக்கலாம். வாங்கக்கா போலாம். இந்தாங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லம்மா. உனக்கு வேற எங்கேயாவது போகணும்னா சொல்லு, நான் வரேன். தேங்க்யூக்கா. இந்த பேக்கோட உள்ள போனா தப்பாயிடும். பேசாம இப்போதைக்கு இதை எங்கேயாவது மறைச்சு வச்சிட வேண்டியதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.